அதுக்கப்புறமா எல்லாருக்கிட்டையும் இருக்க விஷயம் எதிர்பார்ப்பு, ஆசை இது ஒண்ணுதான். ஸோ பெருசா ஆசைப்படாதீங்க, இருக்கிறத வச்சு வாழ்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பழமொழி ஆதிகால பழமொழி இல்லைங்களா? ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இப்போ அந்த ஆதிகால பழமொழி இல்லைங்கம்மா, இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ கற்றுக்கணும். பெருசாக ஆசைப்பட்டு ஒரு நாள் நம்ம வந்து மனசஞ்சலமாக கூடாதுங்கிறதுக்காக ஆதி காலத்தில் ஒரு பழமொழி இருக்குதுங்க. அதாவது ஒரு கொக்கு வந்து கொக்கு இருக்குது இல்லைங்களா, எல்லா கொக்கும் இறத போச்சான். ஒரு கொக்கு மட்டும் கடலை பார்த்து உட்காந்துருச்சுங்களா. மீதி ஒரு 9 கொக்கு போகுது வருது, டெய்லி இறை எடுக்குது, அந்த வழியில் போகுது. ஏமா உனக்கு இறை எடுக்கலன்னு கேட்டால் நான் வரல, நீ போன்னு சொல்லிடுச்சு இந்த கொக்கு. அப்போது 2 நாள் கிளம்பிச்சு, 3 நாள் கிளம்பிச்சு, இந்த கொக்கு கால்கடியிலேயே மீன் வருது, அதை முழுங்க மாட்டேங்குதா. அப்போ என்ன போச்சுன்னு கேட்டேன், 3ஆவது நாள் வரும்போது அந்த கொக்கு சாப்பாடு பசி எதுவும் இல்லாமல் அந்த கடலில் இருக்கக்கூடிய பாறையிலேயே கொக்கு இறந்து செத்து போச்சு. அதுக்கு 9 கொக்கும் எடுத்து வச்சு என்ன அழுகுதுன்னா, கடல் வத்தி கருவாடுதீங்களாம் என்ற கொக்கு தன் உடல் வத்தி செத்ததான் கொக்கு. கடல் எப்போ வத்துறது, கருவாடு எப்போ திங்கிறது இல்லைங்களா? கடல் வத்துங்களா? கடல் வத்தாது, கரெக்டு தானுங்கம்மா? அப்போ கடல் வத்தி கருவாடுதீங்களாம் என்ற கொக்கு தன் உடல் வத்தி செத்ததான் கொக்கு. கடல் எப்போ வத்து, கருவாடு எப்போ தள்ளி திங்கிறது. காலுக்கட்ட வந்த மீனை எடுத்து முழுங்கி இருந்தால் அந்த கொக்கு உயிரோடு இருந்திருக்கும். நான் கடலெல்லாம் வத்துனா கருவாடெல்லாம் நிறையா அள்ளி தின்னுக்கலான்னு நினச்சி தன்னோட உடல் வத்தி கடைசியில் பாறையில் செத்துதான். அப்போது நாம் என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம இந்த ஜீவனம் பண்ணி நம்ம வாழ்ந்துட்டாலே நம்மளுக்கு போதும் இல்லைங்களா? அப்போ இதை செய்தாலே நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம். இதை கண்டிப்பாக வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. இது எல்லா மக்களுக்கும் சமர்ப்பணங்க. நீங்க சொல்லும் போது அதுலயே ஒரு விஷயம், எனக்கு ஒரு பழமொழி என்னன்னா, போதுமென்ற மனமே பொன்சி மருந்துன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா? நீங்க சொல்ற விஷயத்த பார்த்தா இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்ந்துக்கோ, பெருசா ஆசைப்பட்டோன்னா கிடைக்காது அப்படின்றது தெளிவா புரியுது. ஆமாம்மா, இதுதாங்கம்மா அந்த கொக்குடைய வச்சு நம்ம வாழ்க்கையில பெருசா ஆசைப்பட்டு இருக்கிறத தொலைச்சிட வேண்டாங்கிறதுக்காக இந்த மக்களுக்கு தலைமுறையா இதை தெரிஞ்சு அடுத்த தலைமுறைகளுக்கு இது யூஸ் ஆகணும். அதுக்காக இந்த பழமொழிங்க.